Hello, my dear folks. Welcome to anti-YouTuber blog day 3. எங்கள் அண்ணா வரதை கத்தினே வரான், என்னன்னு தெரில. இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அப் போன ஒரு டே தான். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய வந்தது போச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நடந்தது. என்ன நடந்ததுன்னு ஒரு ஆர்டரில் போயிடுறேன். அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் ஏந்தனா, இன்றைக்கி ஏந்துக்க முடில. நேற்று நைட் தலைவலி சொன்னால, ஸோ இன்றைக்கி ஏந்துக்க முடில. ஸோ இன்றைக்கி வந்து 2 day ரூலுன்ற மாதிரி 2 நாள் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு, நாளிலேருந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஓகேவா? 2 day ரூலில் மாட்டிக்கிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்தேன். ஏந்து சேம் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி காலேஜ் கிளம்புமோ அந்த மாதிரி ஏந்தேன். பல் தேய்ச்சேன், குளித்தேன், கிளம்பி காலேஜுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் உட்காந்து இப்போ என்னது ரயிலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் கிளப்பில். பார்த்திங்களா, இப்போ தான் சாப்பிட்டது எப்போலாம் வருது. என்ன சொல்லியிருந்தேன், கிளப்பு எங்கள் கிளப்லேருந்து ரயிலான்னு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோமா. அதுக்காக வந்து போய்ட்டு டேட்டெலாம் புக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். திடுப்புன்னு எங்கள் சார் எங்கள் விசி சார் என்னன்னா வந்து 11ஆந்தேதி பொங்கல் கிடையாது, 10ஆந்தேதி தான் பொங்கல் அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ண சொன்னார், அப்படியே டேட்டை தள்ளி வச்சிரு அப்படின்ட்டார். ஸோ டேட்டை தள்ளி வைக்கல, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கோமா இல்லையா இல்லை கிளியராக தெரில, மறந்துட்டேன். உனக்கு நிறைய விஷயம் நடந்தது, அதில் மறந்துட்டேன். ஸோ வந்து அந்த கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் போய்ட்டு அப்படி சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம். ஓகேவா? முடிச்சுட்டு வந்தோமா. வந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்து 2 பீரியட் இருந்தது, 3 பீரியட் அட்டன் பண்ணேன். 4th பீரியட் லேபு அப்சர்வேஷன் எடுத்து போல், அதுக்கு தான் ஓடியது வந்தேன். அசிங்கமாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டேன். நான் போயிட்டு உட்காந்து டைப் பண்ணே இருந்தேன். இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தேன். கிளம்பி வந்து பிராண்டிங் வீடியோ எடுக்கும்போது தான் ஒரு கால். என்னடான்னு பார்த்தா என் சேர்பர்சன்லாம் இல்லை, இருந்தாலும் கிளிட்ஸோட சேர்பர்சன். ஓகேவா? அந்த ஆள் கால் பண்ணான். என்னென்னு கேட்டால், நாளைக்கு வந்து அவர் லான்ச் பண்ண போகிறாலும் அவருக்கு ஸ்டிக்கர் வேணுமோ, ஸ்டிக்கர் போட்டுத்தான்னு என்கிட்ட வந்து கேட்டான். சரி, நான் ஸ்டிக்கர் போட்டு தரேன், ஆனால் வந்து கமிட்மெண்ட்டில் கழிச்சுப்பேன் அப்படின்ட்டு. நான் சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டான். நானும் ஓகேன்ட்டு போய்ட்டு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண கிடையாது நின்னோம். நானும் என் ஃப்ரெண்டும் நின்னோம். ஒரு மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் நின்று இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் தாண்டி எப்படி இது பண்ணி முடிச்சிட்டோம். ஏதோ பிரிண்ட்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து குத்தாச்சு. அவனை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் நாளைக்கு போயிடுமா. போனதுக்கப்புறம் என்னது அதான் கொடுத்தேன். அதுக்கே தான் குரோம்பேட்டுக்கு தான் போனேன். தாம்பரம் வரைக்கும் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் அப்படியே டேரெக்டாக சைக்கிள் அங்கே வந்துட்டான் குரோம்பேட்டுக்கு. நான் அங்கேருந்து தாம்பரத்தில் ட்ரெயின் ஏறி திரும்ப இப்படி வந்தேன். சுற்று தான் எனக்கு, பட் நான் தலை எழுத்து வந்துட்டேன். வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு 8 ஆயிடுச்சு கரெக்டாக. இதெல்லாம் முடிச்சு வந்து எப்படியோ வந்துட்டேன். வந்து படுத்து விட்டேன். வந்து உட்காந்து லீவோ போட்டாங்க அண்ணன். உட்காந்து லீவோ பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நேற்று கட்டில் போயிருக்கான். எங்கள் அம்மா குறுக்கால வந்துட்டாங்க வீடியோ எடுக்கும்போது. நிம்மதியாக ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேறாங்க ப்ரோ, கண்டாகுது. அதான் இதுதான் இன்றைக்கெலாம் நடந்தது. முடிஞ்சிச்சு. கொசுத்தி பற்ற வச்சாச்சு. பாயெலாம் அங்கே ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு மட்டை ஆக வேண்டியது தான். இன்றைக்கி ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சா கூட எதுவும் பேசுகிறதுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. டே லைஃப் இதுதான், இப்படி தான் போச்சு. இதை தாண்டி இன்றைக்கான கருத்து என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். கரெக்ட், நான் வந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொன்னல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிவ்யூ மட்டமாக இருந்தது. அப்படி சொல்ல முடியாது, ஓகேவா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்கான். ஸோ நான் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா வந்து இந்த மைண்ட் ஃப்ளேயரு, நான் வந்து வெக்னாவே வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் தான் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க. வெக்னா வந்து மாஸ், அது தெரியும். ஓகேவா? வெக்னாவை இவ்வளோ மாஸாக காட்டுறானுங்கன்னா, இவனே வந்து ஒரு 5 ஸ்டார் ஜென்ரல் தான். இவனுக்கு மேலே இருக்க மைண்ட் ஃப்ளேயர் எப்படி இருப்பான் பாரு. அப்படி பிளான் பண்ணி போனால் மைண்ட் ஃப்ளேயருக்கு மூலம் கிடையாதுன்ற மாதிரி முடிச்சிட்டானு. எனக்கு அதுதான் கொஞ்சம் மன கஷ்டம். கச்சிருக்கேன் வந்து ஸ்டீவை சாவடிக்கலை, அது இன்னொரு பக்கம் மன அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மைக்கையும் எல்லையும் பறிச்சிட்டாங்க. எனக்கு வருத்தங்க, எனக்கு ரொம்ப வருத்தம்.
அந்த பையன் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கேர் கொடுத்துருப்பான், எவ்வளோ லவ் கொடுத்துருப்பான். ஆனால் அவங்க 2 பேரும் பிரிச்சிட்டானுங்க பற்றியா மனசாச்சு எல்லாமே. எனக்கு அதுதான் எனக்கு வருத்தம் பாஸ், எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவேன்னு கேட்டேன். வந்து ஒரு ரேங்கே நான் போட்டுலாம் வச்சிட்டேன் என் மைண்டில் சீசன் வைஸாக. நான் டாப் சீசனாக கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4th சீசன் கொடுப்பேன். 4th சீசன் தான் மாஸ். அதுக்கடுத்து வந்து 5th சீசன் தரலாம். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் மட்டிலாம் இல்லை. ஏன்னா வந்து வால்யூம் 1 வால்யூம் 2லேயே நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருந்தது. லாஸ்ட் எபிசோட் தான் சொதப்பிட்டான். அதனால என்ன பண்ணலாம், 5th சீசன் வந்து 2nd ப்ளேஸ் தரலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. செகண்ட் வந்து அதுக்கடுத்து வந்து 3rd ப்ளேஸில் பார்த்திங்கன்னா வந்து 1st சீசன் கொடுப்பேன். 1st சீசன் கூட 3rd சீசன் கொடுப்பேன். 1st சீசன் கூட கொஞ்சம் அப்படி எப்படி சொல்கிறது, தேவையான அளவு மட்டும் காமிச்சே ப்ளே பண்ணியிருப்பானுங்க. ஆனால் 2nd சீசன்லாம் அல்டிமேட்டாக ப்ளே பண்ணியிருப்பானுங்க, வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 2nd சீசன் அடுத்து 4th ப்ளேஸில் 1st சீசன், அதுக்கடுத்து கீழே இருக்கிறதுல வந்து 3rd சீசன் கொடுப்பேன். என்னோட 3rd சீசனை கூட லாஸ்ட்டில் கொடுப்பேன். 3rd சீசன் எனக்கும் பிடிக்கும் தான். பட் இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹை பாயிண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர கதை இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் அது டஃபர் பிரதர்ஸை எழுதியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து அந்த இது விட்டு கொஞ்சம் அவுட்டேட்டடாக தான் ஃபீல் ஆகும் அந்த சீசன். ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சீசன் பண்ணால் ஃபீல் ஆகும். அதனால் 3rd கொடுத்துருங்க. சரி, 3rd சீசன் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சரி, இது பண்ணதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு முடிச்சாச்சா? அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஃபார்மாக இறங்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் எழுதுகிற வேலைலாம் இருக்குது, முடிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வாழ்க்கை அப்டேட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் என்னென்னலாம் பேசணுன்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே டைம் கிடைக்கும். ஸோ முன்னாடியே யோசிச்சு வச்சு உங்களுக்காக தேவையான கருத்தூசிகள்லாம் அப்படி உங்களுக்கே தெரியாத மாதிரி அப்படி ஏற்றி விட்டு போயிடும். ஓகே, சரி, இன்றைக்கி நான் இதோட சத்தியம் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் மிஸ்டர் மாறன். Tata, bye bye folks.